பல்லாவரம் அருகே நீர்நிலைகளை ஆக்கிரமித்து கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை அகற்றும் பணியில் மாவட்ட ஆட்சியர் தலைமையிலான அதிகாரிகள் ஈடுபட்டனர். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் அப்துல் காதர் வழங்க கேட்கலாம். அப்துல் காதர், பல்லாவரத்தின் எந்த பகுதிகளில் இந்த ஆக்கிரமிப்பு கட்டிடங்கள் இடிக்கப்பட்டு அகற்றப்பட்டு வருகின்றன? முழுமையான விவரங்களை நீங்க பதிவு பண்ணலாம். மோகன், சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூரில் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் தற்போது ஆக்கிரமிப்பு பணியானது அகற்றப்பட்டு வருகிறது. குறிப்பாக சென்னை பல்லாவரம் அடுத்த அனகாபுத்தூர் அடையார் ஆற்றின் கரையோரம் உள்ள பகுதியான காகித மில்லத் நகர், சாந்தி நகர், எம்ஜிஆர் நகர், மூகாம்பிகை நகர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட வீடுகள் பொதுமக்கள் பல ஆண்டுகளாக வசித்து வந்தனர். இந்த நிலையில் அடையாறு ஆற்றின் ஓரத்தில் உள்ள பகுதிகளில் மழை வெள்ள காலங்களில் பாதிப்பு ஏற்படுவதால் அந்த இடங்களை அகற்றி அவர்களுக்கு மாற்று இடம் ஒதுக்கி தர வேண்டும் என்ற கோரிக்கை வழங்கப்பட்டது. மேலும் அதன்படி பல்வேறு இடங்களில் குடிசை மாற்று வாரியத்தின் மூலம் அவங்களுக்கு வீடு ஒதுக்கப்பட்டு அவர்கள் அங்கு செல்ல தாம்பரம் மாநகராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டனர். ஆனால் தொடர்ச்சியாக ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஒரு சில வீடுகள் ஆக்கிரமிப்பு இடிக்கப்பட்டு வீடுகளை காலி செய்வதற்கு உரிய கால அவகாசம் கொடுக்கப்பட்டும் வீடுகளை காலி செய்யாமல் இருந்து அந்த பகுதியை தங்களுக்கு வழங்க வேண்டும் என கோரிக்கை விடுத்திருந்தனர். இந்த நிலையில்தான் தற்போது 2ஆம் கட்டமாக அந்த வீடுகளை இடிக்கும் பணியானது இன்று காலை தொடங்கியது. மாவட்ட ஆட்சியர் மற்றும் தாம்பரம் மாநகராட்சி ஆணையர் சுமார் 100க்கும் மேற்பட்ட வருவாய்த்துறையினர் மற்றும் காவல்துறையினர் குவிக்கப்பட்டு துப்பாக்கி போலீஸ் பாதுகாவலுடன் தற்போது வீடுகள் இடிக்கும் பணியானது நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தற்போது இன்று 20 வீடுகளை இடிக்க அதிகாரிகள் உத்தரவிட்டுள்ளனர். மேலும் இந்த வீடுகள் இடிக்கப்படுவதற்கு கீரப்பாக்கம் மற்றும் பல்வேறு இடங்களில் குடிசை மாற்று வாரியத்தால் ஒதுக்கப்பட்ட வீடுகளுக்கான ஆணை அவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. அங்கு சென்று வசிக்க அவர்கள் வலியுறுத்தினர். ஆனால் பொதுமக்கள் தாங்கள் பல ஆண்டுகளாக இங்க வசித்துள்ளோம், எனவே இங்கிருந்து செல்ல முடியாது என்று கூறி போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதி மக்களுக்கு ஆதரவாக தேமுதிக, அதிமுக உள்ளிட்ட எதிர்கட்சிகள் சேர்ந்த நிர்வாகிகளும் வீடுகளை எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இதனால் அனகாபுத்தூர் பகுதி ஒரு சிறு பதட்டம் ஏற்பட்டுள்ளது. நிலையில் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி அப்துல் காதர்.